ஸ்ரீமாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வங்காள தேசத்தில் அமைந்துள்ள சக்திபீட பயணத்தை மேற்கொண்டுள்ள நாம் இன்னைக்கு வங்காள தேசத்தில் உள்ள போக்ரா மாவட்டத்தில் உள்ள பவானிபூர் என்னும் இடத்துல கரோதயா நதிக்கரையின் அருகில அமைந்துள்ள அப்பர்ணா சக்தி பீடத்தை தரிசிக்க போறோம். இத்தலம் சதி தேவியின் இடது கொலுசு விழுந்த இடமாக போற்றப்படுகிறது. இங்கே எழுந்தருளி இருக்கும் அன்னை தாராதேவி அப்பர்ணா தேவி என்ற திருநாமத்தோடு வீற்றிருக்கிறாள். பைரவர் வாமன் தேவ் என்ற திருநாமத்தோடு அருள் புரிகிறார். தீர்த்தம் சங்கு தீர்த்தம். முன்னொரு காலத்துல இந்த இடம் காடாக இருந்தது. இப்பகுதியை நத்தோர் வம்சத்து அரசர்கள் ஆண்டு வந்தார்கள். ஒரு நாள் ஒரு சங்கு வியாபாரி இந்த காட்டின் வழியாக வரும்பொழுது அருகில் உள்ள குளத்து பக்கத்துல ஒரு சிறுமி நெற்றியில் குங்கும பொட்டு வைத்துக்கொண்டு பார்க்க மிக லட்சணமாக அரச குலத்து பெண்ணை போன்ற தோற்றத்தோடு நின்று கொண்டிருந்தார். அப்பெண் அந்த சங்கு வியாபாரியிடம் தனக்கு வளையல் வேண்டும் என்று கேட்க அவரும் சங்கிலால் செய்யப்பட்ட அழகான வளையலை எடுத்து காட்ட அந்த பெண் அந்த வளையல் தனக்கு ரொம்ப பிடித்திருக்கு, தான் வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறி அந்த வளையலை வாங்கி தன் கையிலே அணிந்து கொண்டாள். சங்கு வியாபாரி வளையலுக்கான பணத்தை கேட்டபொழுது அந்த பெண் தான் நத்தோர் ராஜவம்சத்தின் இளவரசி என்றும் இதற்கான பணத்தை போகும் வழியில தன்னுடைய அரண்மனையில தன் தாயார் ராணி பவானியிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படி கூறினார். அந்த பெண்ணின் தோற்றமும் பேச்சும் வசீகரமாக இருந்ததால் அந்த வளையல் வியாபாரியும் அவ்வாறே செய்வதாக கூறி அரண்மனையை நோக்கி சென்றார். மகாராணி பவானி அம்மையாரை சந்தித்து, உங்களுடைய பெண் என்னிடம் வளையல் வாங்கினார், அதற்கான பணத்தை உங்களிடம் பெற்றுக்கொள்ள சொன்னார் என்று அவர்களிடம் கூற, மகாராணியும் தனக்கு பெண் குழந்தையே கிடையாது என்றார். இல்லை அம்மா, காட்டுப்பகுதியில இருக்கிற குளத்தங்கரையில தான் அந்த பெண் வளையல் வாங்கினார், நீங்க வந்து பாருங்க என்று கூற, ராணியாரும் தன் படையாட்களிடம் காட்டுக்குள்ளே உள்ள குளத்தங்கரைக்கு சென்றார். அப்போது அந்த சங்கு வியாபாரி அந்த பெண்ணை அழைக்க ஒரு அதிசயம் நடந்தது. குளத்தின் தண்ணீரில் இருந்து சங்கு வளையல் அணிந்த 2 கைகள் மேலே எழும்பியது. அசரீரியாக அன்னை அப்பர்ணா தேவி, நான் தான் அந்த சங்கு வியாபாரியிடம் வளையல் வாங்கிக் கொண்டேன், நான் இங்குதான் குடியிருக்கிறேன், எனக்கு இங்கே கோவில் எழுப்பி வழிபடுங்கள் என்று கூறினார். அன்னையின் ஆணைப்படி அந்த குளத்தின் கரையிலேயே அவளுக்கு ராணி பவானி கோவிலை எழுப்பினார். நாம பார்க்கிற இந்த கோவில் வளாகம் 4 ஏக்கர் நிலப்பரப்புல கட்டப்பட்டிருக்கு. அன்னை அப்பர்ணா தேவியின் கோவிலை சுற்றி 4 சிவன் கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இவை தவிர பாதாள பைரவர், கோபாலர், வசுதேவர் மற்றும் நாகர் ஆகியோர் தனித்தனியாக இங்கே சிறு கோவில்களில் நாம தரிசிக்கலாம். கருவறையில அன்னை அப்பர்ணா தேவி தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி கவச்சத்தோடு மிக அழகாக காட்சியளிக்கிறார். அவருடைய கழுத்து வரை செந்நிற ஆடைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு அதற்கு மேல் செம்பருத்தி பூக்களாலான மாலைகள் சாற்றப்பட்டு அன்னையின் முகம் மட்டுமே பக்தர்கள் தரிசிக்கும்படியாக அவர் காட்சி அளிக்கிறார். கோவில் வளாகத்தின் வடக்கிலே சங்கு தீர்த்தம் அமைந்துள்ளது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இங்கு உள்ள சங்கு தீர்த்தத்திலே நீராடிவிட்டு பின் அன்னையை தரிசிக்க செல்கிறார்கள். எப்படி ஒரு மனிதன் காலையில் சிற்றுண்டி, மதியம் உணவு, இரவு உணவு என்று எடுத்துக்கொள்கிறானோ அதே பாணியில இங்குள்ள இறைவிக்கும் உணவு படைக்கப்படுகிறது. இதை இவர்கள் காலையில பால்ய போக், மதியம் அன்னபோக், இரவில் ஷாம் போக் என்று அழைக்கிறார்கள். இப்பகுதியில வசிக்கும் இந்துக்களின் மிக புனிதமான கோவிலாக அன்னை தாராதேவி கோவில் பார்க்கப்படுகிறது. பட்டாபிஷேகத்திற்கு பின்பு ராமபிரான் இக்கோவிலுக்கு வந்து அன்னை தாராதேவியை வணங்கியதாக குறிப்புகள் கூறுகிறது.
சத்ருபயம் நீங்கவும் பில்லி சூன்யம் போன்ற தீய சக்திகளிடமிருந்து விடுதலை பெறவும் இங்கு உள்ள அம்பிகையை பக்தர்கள் சிவப்பு செம்பருத்தி மலர் மாலைகளை சாற்றி வேண்டிக் கொள்கிறார்கள். தங்கள் வேண்டுதல் நிறைவடைந்ததும் அன்னைக்கு போக் என்று சொல்லக்கூடிய அன்னதானத்தை படைத்து வேண்டுதலை நிறைவு செய்கிறார்கள். ஆண்டுதோறும் இந்த கோவிலில் பல வகையான திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. மாக் பூர்ணிமா என்று சொல்லப்படும் பங்குனியில் பௌர்ணமி அன்று இங்கே திருவிழா நடைபெறுகிறது. இவை தவிர ராமநவமி, துர்கோத்சவ் என்று சொல்லக்கூடிய நவராத்திரி திருவிழா, ஷாம் பூஜா என்று சொல்லக்கூடிய கோகுலாஷ்டமி மற்றும் தீபாவளி, நவவர்ஷ் என்று சொல்லக்கூடிய இந்து புத்தாண்டு ஆகிய பண்டிகை நாட்களிலும் இக்கோவிலில் திருவிழா கொண்டாடப்படுகிறது. பவானிபூர் கோவில் மேலாண்மை மற்றும் மறுசீரமைப்பு மன்ற கமிட்டி கோவிலின் தினசரி பூஜைகள் மற்றும் திருவிழாக்களை கவனித்துக் கொள்கிறது. இவை தவிர உள்ளூர் கலவரங்களில் ஒவ்வொரு முறையும் கோவில் சேதமடையும் போதும் அதை புதுப்பித்து கட்டும் பொறுப்பையும் இந்த கமிட்டி செய்கிறது. அன்னை அப்பர்ணா தேவியை வணங்கி அவள் ஆசியோடு அடுத்த சக்தி பீடத்திற்கு நாம் நம் பயணத்தை தொடருவோம். சர்வம் சக்திமயம்.